நந்தவனம் பூத்திருக்கா? அயோக்கிய ராஸ்கல், அன்னைக்கு நினைச்சேன் நீ ஆட்டுத்தோல் போத்துன ஓனாயின்னு. கேவலம் நேத்து பழகின பொண்ணுக்காக பாலிஸ்னே தூக்கி வச்சல நீ. கையா எனக்கு ஸ்டேஷன்ல அவசரமா வேலை இருக்கு. கிழிச்ச. அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த எஸ்ஐ ராஜேந்திரனுக்கு காதல் கிடையாது, கல்யாணம் கிடையாதுன்னு பெருசா தத்துவம் பேசுனியே. இப்ப ஏன்டா பின்னாடியே மோப்பம் வச்சு அலையிறேன்? அது அது ஏன் இஷ்டம்? ஓ இஷ்டமா? கண்ட பொம்பளை மாதிரி சுத்துறான்னு மேலுக்கு ரிப்போர்ட் பண்றேன். பண்ணு. டேய் இது ஒண்ணு கூத்து கும்மாளம் கிடையாது. பரிசுத்தமான காதல், பவித்திரமான காதல். டேய் அவளை நான் கட்டிக்குவேன். என்னடா செய்வேன்? கட்டிக்குவேன். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கினதுக்கு அப்புறம் உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? இவன் குடிகார கூத்துக்கலன்னு அவகிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் வத்தி வைப்பேன். வத்தி வைப்ப? நீ வத்தி வச்சு அவங்க நம்பலாம் தானே? நானும் வைப்பேன். காசு கொடுத்து ஆள் வச்சு வைப்பேன். டேய் அனாவசியம் அப்படி எதுவும் பண்ணிடாதரா. அந்த அளவுக்கு உனக்கு பயம் இருக்குல்ல? அதுக்காக இப்படி அசிங்கமான முறையில என்ன தோக்கடிக்கிறது? முறையை பத்தி எனக்கு கவலை இல்ல, என் லட்சியம் தான் எனக்கு முக்கியம். என்ன லட்சியம்? அவங்க வீட்டை காலி பண்ணணும், அதுக்கு நீ வழி பண்ணணும். நான் சொன்னா அவ கேட்க மாட்டா. மயில்சாமி, இப்ப இருக்க சூழ்நிலையில நானும் சாரதாவும் ஒரு 50% தான் முன்னேறி இருக்கான். 50%னா நீ அவளை நோக்கியா உன்ன நோக்கியா? நாங்க ரெண்டு பேருமே. நான் மட்டும்தான் நினைச்சேன். இந்த மூஞ்சி லவ் பண்ற அளவுக்கு அவளுக்கு என்ன பைத்தியம் முடிக்கலையான்னு. விடுறா, இப்போ நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே. என் அறிவையும் திறமையும் பயன்படுத்தி அவளை கட்டி வைக்கிறேன். பதிலுக்கு எனக்கு என்ன பண்றேன்? என்ன செய்யணும்னு சொல்றா செய்யறேன். சாரதா காலத்துல தாலி ஏறினதும் அவளையும் அவன் குடும்பத்தையும் நீ உன் வீட்டுக்கு கொண்டாந்து குடி வைக்கணும். இது ஒரு பிரச்சனையே இல்லையே. இதுல பிரச்சனையே அதான்பா. அவங்க வீட்டை காலி பண்ணா தான் என் கடனையே அடைக்க முடியும். இத பிரதிபாரமா கேட்கல, எனக்கு வேற வழி இல்லை. இந்த விஷயத்துல நீ சந்தேகப்படவே வேணாம். கல்யாணம் வீடு பாத்திரம் ஒரே நாள்ல நடக்கும். உண்மையாவா? உண்மைதான். அப்போ இந்த விஷயத்தை வீட்டுல சொல்லிடு. இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். ஏன்னா எங்க அப்பா கேட்கிற சீர்தினத்தை அவங்களால கொடுக்க முடியாது. அதனால ஒத்துக்கவே மாட்டாரு. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? எங்க மாமா தேனிலவுல இருக்காரு. இன்னுமா? தேனிலவன்ற பத்திரிகை நடத்துறாரு. அவரால் தான் எங்க அப்பாவை சரி கட்ட முடியும். முதல்ல ஒரு வர சொல்லு, மத்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். மயில்சாமி, கேட்க மறந்துட்டேன். உனக்கு எப்ப கல்யாணம்? உன் கல்யாணத்தை பத்தி பேசுறப்போ என் கல்யாணத்தை பத்தி விசாரிச்சியே, அதான்டா நண்பன். கண்ணா, தலவாழ இலையில பரிமாறுறது விருந்துக்கே கௌரவம். ஆனா அந்த இலைக்கு தெரியாது விருந்து முடிஞ்ச கையோட தன்னை எச்சலைன்னு தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு. எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தலவாழ இலையும் நான் தான், எச்சலையும் நான் தான். எல்லா வேலையும் நீங்களே செய்யறீங்களே, கொஞ்சம் கூடமான ஒத்தாசம் பண்ணலாமே தான். தேவையில்லை, என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். மார்க்கெட்டுக்கு போறேன், கறியா மீன் ஏதாவது வேணும் சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். ஒண்ணும் வேண்டாம், எங்களை தொல்லை பண்ணாம இருந்தா அதுவே போதும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் மோசமான ஆள் இல்ல, ரொம்ப நல்லவன். மத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவன். என்ன கொஞ்சம் முன்கோபம், அது அப்பப்ப வரும் போயிடும். மத்தபடி நிரந்தர பகை யாரு மேலும் கிடையாது. ஏமா, நம்ம சாரதாவுக்கு என்ன வயசு இருக்கும்? உனக்கு ஏண்டா இந்த வேலையிலான்னு கேட்பீங்க, நியாயம்தான். அம்மா, ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. என்னடா நம்ம சாரதா தங்கமான பொண்ணாச்சே, இதுகிட்ட போய் இப்படி காவாலி திறமை நடந்துட்டுமேனு ரொம்ப வேதனையா போச்சு. ஐயோ, இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணியானுமே. என்ன பண்றது? ஒரு நல்ல பையனை பார்த்து அவளை ஒப்படைக்கணும், அதான் சரின்னு தோணுச்சு. இப்போ அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்துட்டனே. அவருக்கு அழகு, படிப்பு, அந்தஸ்து இருக்கு, கௌரவமான தொழில் இருக்கு, சுமாரா பாடம் தெரியும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்? அதெல்லாம் நடக்காது. அப்படின்னா சாரதாவுக்கு லவ் ஏதாவது? என் பொண்ணை பத்தி தப்பா பேசாத, போய் உன் வேலையை பார். ஐயோ, இனிமே என் வேலையே அதாங்க. இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். நாளைக்கு மாப்பிள்ள வர்றாரு, சாரதாவை பாக்குறாரு, அவ கழுதிய தாலியை கட்டுறாரு, அப்படிதான் சொல்லிவிட்டேன். என்னடா ராஜேந்திரா, நான் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன், நீ லீவ் போட்டுட்டா சொன்னாங்க. ஆமா, ஏன் லீவு? நீங்க வர்றப்ப கொஞ்சம் நிம்மதியா உட்கார்ந்து பேசலாம்னு நினைச்சேன். அதானே, நீ எழுதி இந்த லெட்டரை படிச்சேன். உனக்கு எப்படா கல்யாண ஆசை வந்தது? சார் யாரு, கல்யாண புரோக்கரா? ஆமா, என் கிளாஸ்மேட் மயில்சாமி. ஒண்ணும் இல்ல, இந்த கொடை பையெல்லாம் பார்த்ததும் புரோக்கரோன்னு, சாரி கல்யாண புரோக்கரோன்னு நினைச்சிட்டேன். உட்காருங்க. மாமா தேனிலவு பத்திரிகை ஆசிரியர். நல்ல தெரியுமே, நான் கூட தண்ணீருக்கு தாகம்னு ஒரு கட்டுரை அனுப்பியிருந்தேன். நிச்சயமா எங்க பத்திரிகையில வந்திருக்காத. தண்ணிக்கு தாகம், பூவுக்குள் பூகமம், பாறைக்குள் புஷ்பம், இந்த மாதிரி அரலூசுத்தனமான கதையெல்லாம் எழுதி எங்க மரியாதையை நாங்க கெடுத்துக்க விரும்புறது இல்ல. பத்திரிகா தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏண்டா, உன் கல்யாண விஷயத்தை பத்தி அப்பாவுக்கு தெரியப்படுத்துறியா? மாமா தான் அப்பா கிட்ட சொல்லி. ஏன், இதுல ஏதாவது குழப்பம் பண்ணிட்டியா?
டேய் மாமாடு தைரியமா சொல்லுடா, லவ் அஃபேர் சார். ஏண்டா உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? சார் ஒரு நிமிஷம். என்ன? ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், லவ் இவன் பக்கம் தான், அந்த பக்கம் இல்ல. பட் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும், இல்ல இந்த பையன் தூக்கல் தூக்கிடுவான். சித்தம் அந்த அளவுக்கு ஏறி போச்சா? பொண்ணு அப்படின்னு வசதியான இல்ல, இந்த பையன் ஆசைப்பட்டு தொலைக்கிறானே, அதுக்காக தான் முடிக்க வேண்டியிருக்கு. ஒரு நிமிஷம். மாமா கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டேன். பட் நான் அந்த வீட்டுல குடியிருக்கிற விஷயத்தை மட்டும் மாமா கிட்ட சொல்லிடாத, அதனால பிரச்சனை வரும். ஒரு நிமிஷம். என்னப்பா நோய் 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 நோய்னு? கொஞ்சம் நம்ம புறப்படுவோம். பொண்ணு ஆபீஸ்ல இருந்து வீடு திரும்புறதுக்கு முன்னாடி அம்மாட்ட போய் சரி கட்டிடுவான். சாரதா இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையே? இல்லையே. அம்மா, சாரதாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதா சொன்னேன், இது அவரோட மாமா. நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க தான் சாரதாவோட அம்மாவா? ஆமா, புள்ளவங்க. எங்க நீங்க தேனிலவு பாக்குற பழக்கம் உண்டா? தப்பா நினைச்சுக்காதீங்க, தேர்நிலவுன்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு, இவரு அதோட ஆசிரியர். ஓ. பையனோட அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் காசு பணத்தை எதிர்பார்க்கிறவங்க தான். ஆனா நான் அப்படி இல்ல. பொண்ணு நொண்டியோ குருடோ என் மருமகனுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான் இப்போ உங்க பொண்ணை நான் பார்க்க வந்திருக்கேன். அது வந்து பொண்ணு வேலை பாக்குறா. உங்க பொண்ணோட வேலையோ சம்பளத்தையோ எதிர்பார்த்து என் மருமக அவளை விரும்பல. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்ட நஷ்டம் எனக்கும் நல்லா தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ சம்பள பணம் உங்க கைக்கு வராதேங்க கவலைதானே உங்களுக்கு? குழந்தைகிட்ட பாசம் இருக்கிற எந்த தாயும் அதை நினைச்சு கவலைப்பட மாட்டா. நான் சொல்ல வந்தது, நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், எல்லாம் மங்களகரமா முடியும். போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. அந்த பொண்ணு வர்றா. நான் இங்க இருந்த பிரச்சனை ஆயிடும், கொஞ்சம் நல்லபடியா பேசி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஒரு முக்கியமான விஷயம், அவன் தான் இந்த பொண்ணை லவ் பண்ணா, இவன் அவன் லவ் பண்ண, ஞாபகம் இருக்கட்டும். ராஜேந்திரா, யாரா அவன்? யார சொல்றீங்க? உன் கிளாஸ்மேட் சொல்லி ஒரு ஃப்ராடு பேரை நீ எனக்கு அறிமுகப்படுத்தினே, அவனை சொல்றேன். அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமா? அது காதலாம் காதல். டேய், கல்யாணம்ங்கிறது நீ போட்டிருக்க யூனிஃபார்ம் மாதிரி நினைச்ச நேரத்துல கழட்டி வைக்கிற விஷயம் இல்லடா. காலம்பூரா இருக்கிற உறவு. அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்ல மாமா. டேய், நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. இந்த பொண்ணு யாரு? மாமா, அந்த பொண்ணை பார்த்தேன், நல்ல பொண்ணு தோணுச்சு, பழகுனேன். எப்படியா தோணுச்சு? ஏன்டா தோணுச்சு? நீ ஒரு போலீஸ் ஆபீசர் தானே? உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை தீர விசாரிக்காம நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசர். stupid. என்ன சார் அது? பொண்ணோட அம்மா டீ போட்டு வரதுக்குள்ள மடான்னு சொல்லாம கூட புறப்பட்டு வந்துட்டீங்க. இந்த கல்யாணத்துல உனக்கு எவ்வளவு கமிஷன்? கமிஷனா? ஆமாயா, என்னையும் என் மருமகன் ஏமாத்துறதுக்கு உனக்கு எவ்வளவு கமிஷன் கேட்டேன். அப்படி எல்லாம் பட்டுன்னு சொல்லிடாதீங்க சார். இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன், ஆனா நான் யாரையும் ஏமாத்துனது இல்ல. ஏதோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், நானும் என் மருமகனும் தப்பிச்சோம். மாமா, மயில்சாமி நம்ம மாதிரி பெரிய குடும்பத்து பையன், சத்தியமா நமக்கு துரோகம் நினைக்க மாட்டா. அதுக்கு அவசியம் இல்ல, நீங்க விஷயத்தை சொல்லுங்க. டேய், என்னுடைய பத்திரிகையில மருத்துவ பகுதி எழுதுற டாக்டர் சிவராஜ தெரியுமா உனக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட நர்சிங் ஹோமுக்கு நான் அடிக்கடி போவேன். அங்க நீ கல்யாணம் பண்ணிக்கணும் துடிச்சியே அந்த பொண்ணு சாரதா கிட்டத்தட்ட 2 மாசமா இருந்திருக்கா. எப்படி இருந்தா தெரியுமா? தான் யாரு என்னன்னு தெரியாம பைத்தியமா. டாக்டர் சொன்னாரு, அது ஒரு மாதிரி பெக்கூலியர் அண்ட் சிவியர் கேஸ் ஆஃப் மென்டல் டிப்ரெஷன். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஒரு ஆணை பத்தி எது வேணாலும் பேசலாம், அது சட்டையில படுற தோசை மாதிரி தட்டினா போயிடும். ஆனா கல்யாணமாகாத ஒரு பொண்ணை பத்தி பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசணும் சார். நிதானமா தெளிவாத்தான் பேசுறேன். என் பத்திரிகையில நோயாளிகளை பத்தி கட்டுரை எழுதுறதுக்காக நான் அடிக்கடி அந்த நர்சிங் ஹோமுக்கு போவேன். அங்க நான் அவளை பார்த்திருக்கேன், ஏன் போட்டோ கூட எடுத்திருக்கேன். அதுவும் என்கிட்ட தான் இருக்கு. என்னடா அது? ரொம்ப சந்தோஷம் தான்.
இது வரைக்கும் கோபக்கார முட்டாள் ஏமாளின்னு தான் பேர் எடுத்திருந்தேன். ஆனா ஏமாத்துக்காரன்னு பேர் எடுத்தது இல்ல. அந்த பேரை இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். தம்பி, உங்களால 5-10 ஆசைப்படுற புரோக்கரை விட கேவலமா போயிட்டேன். என்னாலயா? போதுங்க. எடுத்து போத்துன இந்த வெள்ள முந்தானுக்குள்ள ஒரு வெள்ள மனசு இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு தாயாத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி வேஷம் போட்டு ஏமாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேஷமா? நான் இப்ப உங்ககிட்ட வேஷம் போடணும்? பின்ன சாரதாவை பொண்ணு பார்க்க மாப்பிளை கூட்டி வரேன்னு சொன்னப்பவே என்ன தடுத்து அவ ஒரு காலத்துல பைத்தியமா இருந்தாங்க உண்மையை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. தம்பி சொல்லுங்க, சாரதா அப்படி இருந்தது உண்மைதானே? சொல்லுங்கம்மா. மறைக்க வேண்டிய விஷயமா இது? இத பாருமா, போற்ற மாடு சொத்தையா இருந்தாலும் பிடிக்கிற ஏர் சுத்தமா இருக்கணும். அப்பதான் விதைய ஆழமா ஊன முடியும், விளைச்சது நல்லா வரும். ஆனா நீங்க இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு கல்யாணங்கிற 1000 காலத்து பயிரையை அழிக்க பார்த்துட்டீங்களே, தப்புமா. ஒரு பொண்ணை கரை சேர்த்துறது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது எனக்கும் தெரியும். நான் 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தவன்டா. போற இடத்துல பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டங்கள் இது வரைக்கும் என் தோல்ல தான் சுமந்திருக்கிறதே தவிர அடுத்தவங்க தலைமையில ஏத்துனது இல்லை. சுமக்கணும்னு விதி இருந்தா அதை சுமந்தாம தீரணும். அதை மாத்த யாராலையும் முடியாது. என்னம்மா? என்னாச்சு? பொண்ணு இல்லம்மா. அந்த ஆள் உங்களை திட்டானா? ஒண்ணும் இல்லைன்னா ஏன் அழறீங்க? அது நான் தொந்தரவு இல்லைன்னா ஒரு விஷயம் பேசிட்டு போல. நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாரோ என்னை பத்தி கேவலமா பேசிட்டாங்கிறதுக்காக உங்க பொண்ணை பத்தி தாறுமாறா சொல்லிட்டேன். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. நான் யாரையும் ஏமாத்தி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல. எந்த விதி என் தாலையை பறிச்சு விளையாடிச்சோ அதே விதி என் பொண்ணுக்கும் ஒரு வழியை காமிக்கிட்டுமே தான் இத்தனை நாளும் நான் பேசாம இருந்தேன். பொம்பளை, நான் என்ன பண்ண முடியும்? 2 தடவை, 2 தடவை தான் இப்படியே என் நெஞ்சு வெடிச்சு நான் செத்துட கூடாதான்னு நினைச்சேன். என் புருஷன் என் அனாதையா விட்டுட்டு போனாரே, அப்ப துடிச்சேன். அப்புறம் என் பொண்ணு நீங்க பைத்தியம் சொன்னீங்களே, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. மேலத்தாள சத்தத்தோட எங்க வீடே நிறைஞ்சிருந்தது. எங்க உறவுக்காரங்க அத்தனை பேரும் கூடி இருந்தாங்க. நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எங்க சந்தோஷத்துக்கு ஒரே காரணம், விடிஞ்சா சாரதாவுக்கு கல்யாணம். ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியாது, சாரதா கழுத்துல தாலி ஏறணும்னு முடிவு பண்ண அந்த நாள்லதான் என் கழுத்துல இருந்து தாலி இறங்க போகுதுன்னு. கல்யாணத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஜான்வாஸ் தண்ணிக்கு பந்தல் பூரா விளக்கு போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. திடீர்னு விளக்கு அணிஞ்சு போச்சு. பாக்குறாங்க. மோகன மெயின் ஆஃப் பண்ண சொல்லிட்டு சாரதாவோட அப்பா மறுபடியும் லைட் எரியறதுக்காக இதை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன் மெயின் ஆஃப் பண்ண? இவனுக்கு நேரம் காலமே தெரியாது விளையாடுறதுக்கு. அப்பாவோட சாவுக்கு அவதான் காரணம்னு தெரிஞ்சோம் அவ அழல, பொண்ணுமே பேசல. அவ மனநிலை தவறிடுச்சு.
ஒரு மனநோயாளி கட்டிக்க வீட்டார் தயாரா இல்ல. மனநிலை பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள் என் பொண்ணு அப்படி இருந்தது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா இப்போ அப்படி இல்ல, பூர்ணமா குணமாயிட்டா. அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தோங்கிற நினைப்பு கூட இப்ப அவளுக்கு இல்ல. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் அவங்க அப்பா இருக்காருன்னு தான் அவ நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல. இத பாருங்க, தயவு செஞ்சு என்கிட்ட சொன்ன மாதிரி அவகிட்ட சொல்லிடாதீங்க. அந்த சின்ன மனசு தாங்காது. இது சுமதாங்கிம்மா, சுமக்கத்தான் தெரியும், சுமையை இறக்கி வைக்க தெரியாது. ஆபீஸுக்கு போல இன்னைக்கு நான் ஊருக்கு புறப்படுறேன். நாங்க குடியிருக்கிறதுக்காக இந்த வீட்டை காலி பண்ணி சொல்ல, சும்மா போய் சொன்ன. இந்த வீட்டை விற்கிறதா என்னுடைய நோக்கம். இது வரைக்கும் என் பிரச்சனையை யார்கிட்டையும் சொன்னதில்லை. இப்ப சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கடல்ல மூழ்கி எல்லா சொத்தும் கைவிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த சொத்தை காப்பாத்த கடைசியா இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை இந்த வீடு. இப்போ என் தன்னம்பிக்கை மட்டும் சொத்தை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போறேன். இவ்வளவு நாள் சொன்ன மாதிரி இது பொய் இல்ல. அப்பா இருக்கும்போது நிறைய கடன் இருந்துச்சு, என்னால அடைக்க முடியல. முயற்சி பண்ணாம முடியல. 2 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்பா இல்லைங்கிற கூட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆடம்பரமா நடத்துறேன். அது கொஞ்சம் தகுதிக்கு மீறின ஆசைதான். எனக்குன்னு சொந்தமா ஆசையும் கற்பனையும் இல்லாம இல்ல. என்னை நம்பி இருக்கிறவங்க ஆசையோட என் தேவை ஒண்ணு பெருசு இல்லைன்னு நினைச்சு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டேன். 3 பொண்ணுங்க, அம்மா. இவங்களுக்கு மத்தியில ஆம்பளை பிள்ளையா நான் ஒருத்தன். எனக்கு மிச்சப்பட்டது கடன்களும் பொறுப்புகளும் தான். நேற்று கூட அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சு. கடன்கார எந்த நிமிஷத்துலயும் வீட்டையும் தோட்டத்தையும் ஜப்தி பண்ணிட்டு போயிடுவான்னு அவனுக்கு பயம். நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன்? ஏதாவது சமாதானம் சொல்லி கொஞ்ச நாள் கடன்காரங்களை சமாளிக்கலாம், அவ்வளவுதான். இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு உள்ள உறவு எந்த அளவுக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. புருஷன் வாழ்ந்த வீட்டிலேயே தானும் வாழ்ந்து சாகணும்னு எங்க அம்மா நினைக்கிறாங்க. முடிச்சுக்கணும்னு நினைக்கிற அவங்க கதையை விட அப்பா வாழ்ந்த வீட்டிலேயே தன் வாழ்க்கையை துவங்கணும்னு நினைக்கிறவங்க கதை எனக்கு பெருசா தெரியுது. இந்த சின்ன வயசுல ஆம்பளை துணை இல்லாத ஒரு குடும்பத்துக்காக நீ எப்படி எல்லாம் உழைச்சு கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உண்மை சொல்ல போனா உன் கஷ்டத்துல 4 ஒரு பாகம் கூட நான் அனுபவிச்சதில்லை. சூழ்நிலையை புரிஞ்சுக்காம உங்க எல்லாரையும் ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டேன். தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஏன் மயில்சாமி, டவுன்ல இருந்து இப்பதான் வரியா? ஆமாங்க, இந்த டவுன் விட்ட நாடாருக்கு பிடிச்சு தரணும்ல, அது விஷயமா அங்க கொஞ்ச நாள் தங்க வேண்டி இருந்துச்சு. அது சரி, உள்ளூர்ல ஓனா பிடிக்க தெரியாதவன் வெளியூர்ல போய் காளமாடு பிடிச்ச கதையா போச்சு. என்ன சொல்றீங்க? அங்க போய் பாரு, உன் வீடு ஜப்தி ஆயிட்டு இருக்கு. இவர்தான் மயில்சாமி.
போப்பா. இது என்னால தாங்க முடியல. மயில்சாமி, மயில்சாமி, நீ உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறீங்கிறது எனக்கு நல்லா புரியுது. 2 நாள் பழகின மனுஷங்க பிரிஞ்சு போனாலே மனசு தாங்க மாட்டேங்குது. பரம்பரை பரம்பரையா வாழ்ந்த வீடு இது கையை விட்டு போகுதுங்கிறப்போ கடன் போக மிச்ச பணம் கோர்ட் தீர்மானத்துக்கு பிறகு தர வேண்டியதை இப்பவே தந்துடுற. வாங்கிக்கப்பா, வாங்கிக்கப்பா, தேவைப்படும். உங்க அப்பாவுடைய சிநேகிதங்கிற முறையில தான் அந்த உதவி பண்ண. நான் உனக்கு வேற ஏதாவது உதவி செய்யணுமா? சொல்லுப்பா, சொல்லு. எங்க அம்மாவுக்குன்னு நான் எதையும் காப்பாத்திருக்கல. தயவு செஞ்சு சோப்பில் இருக்க எங்க அப்பாவோட சமாதி மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வந்தா போல கும்பிட்டுக்கிறோம். இந்த உதவி மட்டும் செஞ்சீங்கன்னா. மயில்சாமி, நாங்க புறப்படும். அம்மாவும் தங்கச்சி வண்டியில இருக்காங்க. ஒரு குடும்பத்தையே வேரோட வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன். இவங்களை கூட்டிட்டு எங்க போற? அதான் எனக்கும் தெரியல. இங்க எனக்கு சொந்தமா இருக்கிற வீட்டை என்னால காலி பண்ண வைக்க முடியல. அதுல எனக்கு இஷ்டமும் இல்லை. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு என்னால எந்த மன நிம்மதியும் கொடுக்க முடியல. இப்போ தங்குறதுக்கு ஒரு வீடு கூட தர முடியாம தவிச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து கொடுறா. இங்க ஒண்ணு விட்டா எனக்கு வேற யாரும் இருக்கு. அம்மா வாங்க. அம்மாவுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் ராஜேந்திரன். வாங்கம்மா, என்னையும் உங்க பிள்ளையா நினைச்சுக்கங்க. நீங்க வாடகைக்கு வீடு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. என் வீட்லயே நீங்க தாராளமா தங்கலாம். வாங்கம்மா. நான் கவுண்டர உம்ம வீட்டை நீரே சுத்தி வரீரு. ஏதாவது வேண்டுதல பூட்டின வீட்டை சுத்தி என்ன பிரயோஜனம்? எங்க போயிட்டாங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேச போடாம வக்கீல் செலவு இல்லாம நோட்டீஸ விடாம அந்த பொண்ணை வீட்டை காலி பண்ண வச்சிட்டேன். அப்புறம் தெரியாத மாதிரி கேக்குறிய. வீட்டை காலி பண்ணிட்டாங்களா? இப்போ அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வந்தீன்னா இந்த சாவியை உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. இந்தா. சாரதா, கிராமத்து வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்க. அம்மாவை தங்கச்சியும் கூட்டிட்டு நான் இங்க வந்துட்டேன். வீட்டு சாவி கிடைச்சதா? அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் உங்க அப்பா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா தானே நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் வீட்டை காலி பண்ணீங்க? அதுக்கு இல்ல, என்னைக்கு இருந்தாலும் நாங்க அந்த வீட்டை காலி பண்ணித்தானே ஆகணும். இந்த பார் சாரதா, பொதுவா இந்த வயசுல இருக்கிற எந்த ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறதுக்காக, அந்த இல்லற சுகத்துக்காகத்தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நாம 2 பேரும் ஆசைப்படுறது இல்லத்துக்கு, குடியிருக்கிற இல்லத்துக்கு. நீ உங்க அம்மா, உன் தம்பி தங்கச்சி, நான் எங்க அம்மா என் தங்கச்சி,
அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா ஏன் அந்த வீட்லயே இருக்க கூடாது? அது வந்து இது உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு இல்ல, நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு. வீடு ஜப்தி போனதுல கடன் போக மீதி கொஞ்சம் பணம் இருக்கு. அதை வச்சு ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கு. வியாபாரம் மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே இனிமே தான் ஆரம்பிக்கணும். வருஷங்கள் நிறைய பாக்கி இருக்கு. நாம பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நான் சொல்றதுல சாரதாவுக்கு சம்மதம்னா எனக்கு சந்தோஷம்தான். இனிமே இது உன் வீடு இல்ல, என் வீடு இல்ல, நம்ம வீடு.